ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Poco X3 அதோட 60 டே, அதாவது வந்து 2 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரிவ்யூ, அப்புறம் வந்து சில அப்டேட்ஸும் வந்திருக்கு, நிறைய ஃபிக்ஸஸும் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட சில QA கொஸ்டின்ஸும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். இந்த Poco X3 பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 732G அப்படிங்கிற கேமிங் சென்ட்ரிக்கான ப்ராசரோட வந்துச்சு. ஸோ அதில் நிறைய ஹீட்டிங் இஷ்யூ, அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜ் நிறைய இழுக்குது, பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அது வந்து November 4 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து Poco கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாக இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட். இப்போ வந்து டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வந்து பேட்டரியில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட 80% வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி அதுதான் எழுதிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 42 அப்படியே பாதியாக அப்படியே கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு அதுலேருந்து பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்தந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திணறுச்சு, இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லாவே அந்தந்த அப்ளிகேஷனுக்கு பக்காவாக அது வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து Poco X3ல கேமரா பற்றி பேசுவோம். கேமரா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். பட் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு Realme 7 Pro காட்டிலும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா அதை விடவே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 64 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி கேமரா சென்ட்ரிக்கில் சூப்பராக இருக்குது, வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதில் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே மேக்ஸிமம் நான் இந்த ஃபோனில் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு வந்து எல்லாத்துக்கும் ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 hour 20 minutesலேருந்து 30 minutesக்குள்ளே எனக்கு எக்ஸாக்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. கடைசி அந்த 90 to 100% ஆஃப் சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 20 minutes வரைக்கும் அது வந்து சார்ஜ் ஆகுது. அது இல்லாமல் நான் பார்த்த ஒரு சின்ன பக் என்னென்னா 100% இருந்தால் பேட்ரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த 98, 97 அந்த மாதிரி எடுத்தால் வந்து பேட்ரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி வந்து சார்ஜர் பேட்ரி பேக்கப்லாம் வந்து உண்மையாலுமே நல்லாயிருக்கு. எனக்கு நார்மலாக நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7.5 hours to 8 hours அந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஒரு நார்மலான யூசேஜில் எனக்கு 9 hours மேலேயே வந்துச்சு November 4 அப்டேட்டுக்கு அப்புறம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியாத இந்த அப்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு தான். வெயிட் வந்து கையில் அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க Poco டீம். பட் வந்து எப்படி சொல்கிறேன்னா மற்ற வேறு ஏதாவது ஃபோன், இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ZenFone Max Pro M1 நம்ம பல நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோன். இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த ஃபோனில் கையில் எடுக்கும்போது காற்று மாதிரி, அதாவது பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபோன் அதாவது Poco X3 எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய இந்த ஃபோனில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ண வேணாமா, அதையும் நான் செக் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் லவுடாக இருந்துச்சு, அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லவுடு எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா அது அடிஷ்னல் ஆக்சிபிலிட்டியில் போய் நீங்கள் அந்த கலர் சென்ஸு சவுண்ட் அதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம இவ்வளோ நாள் அந்த November 4 அப்டேட்டுக்கு அப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பேசிட்டோம். இப்போ வந்து இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தி பை தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வாங்கலாம். வாங்கிட்டு என்னப்பா நீ சொன்ன அதனால தான் வாங்கினேன், நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. உடனே அப்டேட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபிக்சர்ஸும் கண்டிப்பாக வரும். Poco டீமும் இதுக்கு பின்னாடி நிறைய ஃபிக்சர்ஸ் கொடுத்து தான் தீரணும், வேறு வழி இல்லை, அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அடுத்து Android 11க்கு இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிக்சர்ஸ் கொடுப்பாங்க, செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்பாங்க. ஸோ பயப்படாமல் இந்த ஃபோன் வாங்கலாம். வெயிட் மட்டும் தான் எனக்கு ஒரு மைனஸாக தெரியுது. மற்றபடி 4-5 வாட்டி கீழங்கூட போட்டேன், அப்போ கூட எனக்கு அந்த ஸ்க்ராச்சஸோ இல்லைனா டென்ட்டோ எதுவுமே ஆகலை. பில்டு சூப்பராக இருக்குங்க. IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் மலையிலையும் கூட பேசினேன், அப்போ கூட ஒன்றும் ஆகலை, பக்காவாக இருக்குது ஃபோன். வெயிட்டு மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு மைனஸாக தெரியுது, மற்றபடி எந்த ஒரு மைனஸும் எனக்கு தெரியல.
ஓகே, இப்போ நம்ம QA செக்ஷன் போவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 4 அப்டேட்டுக்கு மேலே நீங்கள் கேட்ட கேள்விகளை நான் செக் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பல எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் சில பக்ஸும் அடிஷ்னலாக நோட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனை கேள்விகளும் இதில் வந்து நானே சொல்லிடுவேன் ஆன்சர். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கும் பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எடுக்குது. பேட்ரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸில் வந்து 9 ஹார்ஸ் ப்ளஸ் போகுது. ஒரு ஹெவி யூசேஜ் இல்லைனா கொஞ்சம் மாட்ரேட்டான யூசேஜுங்கும் போது 7 ஹார்ஸ் ப்ளஸ் கிடைக்குது. ஹெவி யூசேஜ் கேமிங் எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் லைட் மைல்டு ஹீட்டிங் இருக்குது. அது வந்து எப்படி இருந்தாலும் இருக்கிறதா, ஏன்னா அலுமினியம் ஃப்ரேம் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹீட் வந்து அங்கே ஈஸியாக நமக்கு தெரியுது. சரி, கேமரா இஷ்யூ. இது வந்து நிஷாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிக்கடி கேட்டே இருந்தார். அதனால் என் பேரும் அதே தான். அதனால் அவர் கேட்ட கேள்வியை தனியாகவே எடுத்துட்டேன். அதாவது கேமராவில் வந்து மேக்ரோ லென்ஸ் இல்லைனா அல்ட்ரா வைட் இல்லைனா வந்து 2x இது மாதிரி 3 பக்கம் ஏதோ ஒரு பக்கம் மாற்றிக்கிட்டே இருந்தால் திடீர்னு பக்கு வருது, கேமரா அப்ளிகேஷன் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அதே ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் இந்த அப்டேட், அதாவது நவம்பர் 4 அப்டேட்டுக்கு அப்புறம் நான் பல வாட்டி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கு இல்லை. ஸோ உங்கள் டிவைஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வேணும்னா வந்து பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் ஏதாவது நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். சரி, ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா நான் கேம் விளையாடும் போது மைல்டு ஹீட்டிங் இருந்துச்சு. கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு இல்லை, பட் மைல்டு ஹீட்டிங் இருக்குது. அது நார்மல் தான். கடைசி அப்டேட்டுக்கு அப்புறமும் நல்லா ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பேனலில் வந்து சவுண்ட் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் வரும்போது அந்த பின்னாடி பேனல் வைப்ரேட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போன அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் தான் சொன்னேன், அந்த வால்யூம்ஸ் 2 ஸ்பீக்கரோட சவுண்டு வால்யூம்ஸ் வந்து லெவல் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு கம்மியாக ஃபீல் ஆச்சு. எவ்ரி டைம் நான் யூஸ் பண்ணும்போதும் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு கம்மியாக ஃபீல் ஆச்சு. சரி, இது வந்து நிறையா பேர் கேட்டாங்க. அதாவது நான் ஃபோன் பேசுகிறேங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி கேட்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்டரி ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து எதுவாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து கால் பேசுகிறதுக்கும் உங்கள் போக்கோ டீம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செகண்டரி ஸ்பீக்கரை நீங்கள் ஃபோன் பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதோட வால்யூம் கண்டிப்பாக வெளியே வந்து தான் தீரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நானும் பார்த்தேன், ஆனால் பண்ணலை. நம்ம என்ன பண்ணுறது, வால்யூம் கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்த அப்டேட்லேயாவது சரி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகுதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் வந்து பேக் சைடில் கீழே வச்சு எடுக்கும்போதெல்லாம் அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ் வந்து பேக் சைடில் இல்லை. பட் வந்து அது வந்து ரொம்ப ரெசிஸ்ட் கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில ஸ்க்ராச்சஸ் வந்து எனக்கும் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அந்தளவுக்கு ரெசிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் மைல்டு ஸ்க்ராச்சஸ் வருது. ஆனால் கேமரா சைடில் வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் ஆகலை. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து கார்னிங் கோல்டு கிராஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து அதில் விசிபிளாகவும் இல்லை, ஸ்க்ராச்சஸும் ஆகலை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் இஷ்யூ. இது பல நாளாக கேட்டிருக்காங்க. கால் ரெக்கார்டிங் இஷ்யூ அதாவது என்னென்னா, எனக்கு கால் ரெக்கார்டிங்கே காமிக்கலைங்க, அந்த சிம்பிளே காமிக்கலை அப்படின்னாங்க. நான் அப்படி தான். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 சிம், அதாவது சிம் 1 சிம் 2 ரெண்டுலேயுமே வந்து நான் 2 சிம் போட்டிருக்கும்போது அந்த கால் ரெக்கார்டிங் இஷ்யூ இருந்துச்சு. அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சிம்மும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணும்போது எந்த கால் வந்தாலும் சரி கால் ரெக்கார்டிங் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் எனேபிள் ஆகிருக்கு தெரியாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த வாய்ஸ் நோட்டு கண்டிப்பாக கேட்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், சரி அந்த பக்கம் இருக்கும் கேட்குமோ அப்படின்னு. கேட்கல, நான் செக் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் சொன்ன விஷயம். அதாவது எனக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கலன்னு நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபோனை வந்து 60 Hz யூஸ் பண்ணி பாருங்க, பேட்டரி லைஃப் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபோனு அதோட ஃபுல் ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் அது காசு கொடுத்து வாங்குகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நான் 120 Hz இருக்கிற டிஸ்பிளேவோட ஒரு ஃபோனை வாங்கிட்டு நான் எதுக்கு 60 Hz யூஸ் பண்ணணும்? இல்லை நீங்கள் தான் எதுக்கு யூஸ் பண்ணணும்? அதனால தான் நான் இது நாள் வரைக்குமே ஃபோனை ஒரு செகண்டு கூட நான் 60 Hzக்கு நான் மாற்றவே இல்லை. இது நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட 2 மாதமாக நான் 120 Hz வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வர ரிவ்யூஸ் தான், அதில் வர எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, இது வந்து ஓகே. இது வந்து நீங்கள் கேட்ட QA உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, அது பண்ணாதவங்க. சரி, அடுத்து நான் பார்த்த பக் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து சைடில் வந்து கூகுள் நவ் பேஜுக்கு நான் வந்து அதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணும்போது
ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ அந்த சஜஷன் வரும். ஸோ அது உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ண முடியல, ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ச்சு. நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் அந்த பக்கு ஒன்றும் போன மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய பக்கு எனக்கு தோணுது. நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பேர் கூகுள் ஹோம் பேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவும் ஒன்று இருக்குது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் வந்து நிறையா பக் இருக்குது, இது மாதிரி பல கமெண்ட் வந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் வந்து 2 பேர்த்திட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஒன்று வந்து என்னோடய ஃபோன் இன்னொன்று ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு இந்த இஷ்யூ இல்லை. இன்னொருத்தர் நான் கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீகி தமிழா, நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அண்ணாக்கிட்ட வந்து நான் கேட்டேன், ஆனால் இது மாதிரி பக் இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிட்டார், எனக்கு பக் இருக்குது. அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக ஃபில்லப் ஆகிருக்கு, எதுக்காக பிடிச்சிருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கும் அதே மாதிரி இப்போ பிடிச்சிருந்துச்சி. பட் எதுக்குன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைல் மேனேஜருக்குள்ளே பார்க்கும்போது இருந்துச்சே தவிர அந்த டிவைஸோட ஸ்டோரேஜில் போய் பார்க்கல வந்து எனக்கு தெரியல, அதான் அபவுட் பேஜில் போய் பார்க்கல எனக்கு காமிக்கல. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கல அது இன்க்ரீஸ் ஆச்சு. எதனாலும் பார்த்தா நம்ம டம்ப் ஃபைல்ஸ், அதாவது வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க, டெலிட் பண்ணிப்பேன், அது ட்ராஷ் பின்னில் இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய நிற்கிது. ஸோ அந்த டேட்டாஸெல்லாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஈஸியாக கம்மியாகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்க மாதிரி காமிக்குது. என்னோடய மாடல் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நான் இப்போ வாங்கியிருக்க Poco X3 வந்து 64 GB மாடல். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் டேட்டா ஃபில் ஆகுன்னு தெரியும். அதனால் நான் இப்போ அதிலேருந்து வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்க, இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 10 QA கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது என்னோட Poco X3 60 டேஸ்க்கான ரிவ்யூ. நீங்கள் கேட்டது உங்களை விட மோசமாக நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். அது எனக்கு தோணுது எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கான எல்லா கேள்விக்கான பதிலும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நான் சொன்னேன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோடய ஃபோனில் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. என் ஃபோனில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து என்னோட லுக்கு மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வந்து போக்கோ டீமை வந்து இது பண்ணலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரை போய் நீங்கள் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிஷ்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட டீட்டெயில்டான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் நிஷ்டெக். அடுத்த வீடியோ சந்திக்கங்க கைஸ், பை.